வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் இந்தியன் 2 இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து நிறைய மாதிரியான ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கமல் சார் வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டாரு, சில விஷயங்கள் அரசியலை அவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பேசலை. ஸோ இது மாதிரியான ஒப்பீனியன்லாம் இருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி கமெண்ட் சொல்கிறாங்க. கமல் சாரை ரொம்ப பிடிச்சவங்க வந்து பாசிட்டிவ்ஸாகவும், பிடிக்காதவங்க வந்து ரொம்ப நெகட்டிவாகவும் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூவாக படத்தில் இருக்கிற என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ், எதெல்லாம் வந்து பண்ணியிருந்தால் படம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், எதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்திருந்தாலும் படம் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், இது மாதிரியான விஷயத்தை தான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்போது என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரஜினி சார் கிட்ட போயிட்டு சந்திரமுகி 2 பண்ணலாமா அப்படின்னு பி வாசு சார் வந்து கேட்டப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, சந்திரமுகி 1 அப்படிங்கிறது அது வந்து ஒரு கிளாசிக்கு, அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு, ஒரு 200 வருஷம் கடிகாரத்தை உடைக்க வேணாம் அப்படின்னு டீசெண்டாக அவர் வந்து விலகிட்டார். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்களுடைய சிசிய பிள்ளையான ராகவா லாரன்ஸ் மாஸ்டரை போட்டு பி வாசு சார் வந்து படத்தை எடுத்தார். எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை, ஒரு ஏமாற்றம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படமும் இந்தியன் 1 பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் 1 வந்து நல்ல இப்போ சூப்பர் ஹிட்டு, இந்தியன் 2 எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சங்கர் சாரும் இருந்தார். கமல் சாரும் வந்து பிக் பாஸ் எல்லாம் முடிச்சுட்டு செம பீக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி, அந்த டைமில் பார்த்தோம்னா இந்த படத்தை எடுக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ஒரு முடிவுலாம் பண்ணாங்க. ஸோ இதை எடுக்கும் போது கமல் சார் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இல்லை இந்த படத்தை வந்து நான் பண்ணலை, பார்ட் 1 சரியான ஒரு கிளாசிக்கு, பார்ட் 2 வந்து நான் பண்ண வேண்டாம், என்னோட சிசிய பிள்ளையான சித்தார்த்தை வச்சு நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் இந்த படம். பரவாயில்லப்பா, கமல் சாரோட பார்ட் 1 இந்தியன் அளவுக்கு இல்லைனாலும் சித்தார்த் வந்து ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணிட்டார், சந்திரமுகி 2 மாதிரி போல அப்படிங்கிற மாதிரி, ஏதோ இந்தியன் 2 பார்க்குற மாதிரியாவது இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வந்து வந்திருக்கும். ஸோ இதில் வந்து கமல் சாரே ஒரு ரிஸ்க் எடுத்து, ஏன்னா ஜென்ரலாக கமல் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடியவர் தான். ஸோ அவர் என்ன ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஸோ விக்ரம் 1 வந்து செம்மையாக இருந்தது. ஸோ விக்ரம் இன்னொரு பார்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் வச்சு எடுத்தார். அந்த படம் செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அது மாதிரி இந்த இந்தியன் 2வும் செம்ம ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எடுத்தார். படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அவுட்டு அப்படின்னா, நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு ஏமாற்றம் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து என்னுடைய ஒப்பீனியன் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ். இந்த படத்தோட கேரக்டர்ஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கேரக்டர்ஸோட பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிறைய கேரக்டர்ஸ், சங்கர் சார் படம் அப்படின்னாலே அந்த க்ரௌடாக இருக்கட்டும், ஒரு குரூப் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஸோ அந்த வகையில் சித்தார்த் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ்ஸ், படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு குட் ஃபீல் வந்து தரும் அவருடைய கேரக்டர். அதே மாதிரி சமுத்திரக்கனி அண்டு தம்பிராமையா, சின்ன ஆர்டிஸ்ட், சங்கர் சார்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு படத்தில் வர சின்ன ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பார்ஷுவாலிட்டியே இருக்காது, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் தம்பிராமையா சார், இமான் அண்ணாச்சி அண்டு மறைந்த நடிகர்களான விவேக் சார், மனோபாலா சார், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா டப்பிங் வந்து அவங்க வாய்ஸ் மாதிரியே இருக்கும், ஏஐயில் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து சூப்பராகவே போயிட்டு இருந்தது. அண்டு பாபி சிம்மா அண்ட் டெல்லி கணேஷ் சார் அண்ட் பாபி சிம்மாவுடைய அப்பா வரக்கூடியவர் இந்தியன் பார்ட் 1 வந்து ஒருத்தர் வருவார், ஒரு பழைய நடிகர், அவரும் வந்து இதில் இருக்கார். ஸோ இது மாதிரியான ஒரு வெயிட்டான கேரக்டர்ஸ், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கரோட அம்மாவை ஒருத்தவங்க வருவாங்க. இது மாதிரி வந்து வெயிட்டான கேரக்டர்ஸ், அங்கங்கே இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வருது. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மணி நேரம் படமாக இருந்தாலும் நம்மளை ஒரு போர் அடிக்காமல் எங்கேஜிங்காக ரொம்ப ஜாலியாக வந்து நம்மளுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு கேரக்டர்ஸில். இந்த கேரக்டர்ஸில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம அந்நியன் இது மாதிரி படங்களில் வந்து பிரகாஷ் ராஜ், விவேக் இவங்க 2 பேருடைய அந்த காம்போ, அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே சேம் ஒரு ஃபீல் தான் வந்து இந்த பாபி சிம்மா அவருடைய கேரக்டரும் விவேக் சாருடைய கேரக்டரும் வந்து தருது. பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணாரோ அந்நியனில் அதே ஒரு ஃபீல் தான் தருது. ஸோ அது வந்து இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பாபி சிம்மா அவர்களுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அஜய் தேவ்கன், அவரை மாதிரியான ஒரு வெயிட்டான ஒரு ரோல் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கொடுத்துருந்தா இந்த படம் இன்னும் பேன் இண்டியா லெவலில் இன்னும் சூப்பராக வந்திருக்கு, ஒரு ரோல் வந்து செம்மையாக வந்திருக்கும். ஸோ அது மாதிரி கேரக்டர்ஸில் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தில் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் முக்கியமாக எஸ்ஜே சூர்யா ஒரு 2-3 சீன் தான் வராரு. அவர் வந்து அழகாக இந்த இந்தியன் 2லேயே வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அவருடைய டியூரேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ ஒரு மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு ஜாலியாக வச்சுருந்தா, அவருக்கும் கமல் சாருக்கும் நடக்கிற அந்த ஃபன்னெல்லாம் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத்தனை இதுவாக இருந்தாலும் மைனஸ்ஸு இந்த கடைசியில் கமல் சாருடைய ரோல் அப்படிங்கிறது
நம்மளை வந்து ஒரு பார்க்க வச்சுருக்கு. அது ஒன்று தான் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர்ஸில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அண்டு இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே இதை வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸ்டோரி வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இது வந்து ஷங்கர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜென்டில்மேன், முதல்வன் அண்டு சிவாஜி, அந்நியன், இது மாதிரி இந்த இந்த கதையில் வந்து ஒருத்தராக பழி வாங்கிறது, இது மாதிரியான விஷயம். அங்கங்கே சில மெசேஜ், சில இடத்துலலாம் ஒரு அருமையான மெசேஜ் வந்து சங்கர் சார் சொல்லியிருப்பார் அவருக்கே உண்டான ஒரு பாணியில். ஓப்பனிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யூரின் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பார் ஒருத்தர் வந்து பப்ளிக் பிளேஸில். அந்த ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அது என்ன உணர்த்துதுன்னா, இந்தியன் 1, இந்தியன் 2 இத்தனை வருஷம் ஆகியும் இங்கே எதுவுமே மாறலை, இப்படி தான் இருக்குது அப்படின்னு. உதாரணமே ஒரு உண்மையும் அதுதான். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து எங்கே ஒரு யூரின் போனோம் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. ஒரு அன்க்ளீனான இடத்துல போய் யூரின் பாஸ் பண்ணால் அது நமக்கு வந்து ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துமே அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸே இல்லாமல் அங்கங்கே குப்பையை கொட்டுறது, அங்கங்கே யூரின் போய் வைக்கிறது, இந்த விஷயம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தியேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா கூட, ஒருத்தர் வந்து போயிட்டு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க போன யூரினை கூட ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. அப்படியே வர்றது அப்படிங்கிறது, இது மாதிரியான ஒரு விஷயம், ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த ஒரு மாற்றங்கள் இதை தான் வந்து சங்கர் சார் வந்து இந்த படத்தில் சொல்கிறாரு. லஞ்சமாக இருக்கட்டும், ஊழலாக இருக்கட்டும், நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள். அண்டு ஒரு சூப்பரான ஒரு சீன் ஒன்று வரும். ஒரு பேட்மிண்டன் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. சமுத்திரக்கனி சார் வந்து உட்காந்துட்டு இருப்பார். முன்னாடி வந்து பார்த்தோம்னா சித்தார்த் சார்லாம் எல்லாம் வந்து பேட்மிண்டன் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மாஷ் வந்து அடிப்பாங்க ஆப்போனண்ட்லேருந்து. அது வந்து என்ன உணர்த்தம் அப்படின்னா, சமுத்திரக்கனி சார் சொல்லுவார், எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காதரா, ஸ்மாஷ் அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல அப்படின்னு. அதாவது அந்த ஒரு விஷயம் எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, எடுத்து நம்ம லஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் திரும்ப வந்து நம்மளை வந்து ஸ்மாஷ் அடிக்கிறாங்க அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எல்லா இடங்கள்லையும். ஸோ அந்த மாதிரி வந்து கரப்ஷன், இந்த ஊழல், இந்த லஞ்சம், இது மாதிரியான விஷயத்தை வந்து ரொம்ப சங்கர் சாருக்கு உண்டான அந்த ஸ்டைலில் ரொம்ப நீட்டாக அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு படத்தில். ஸோ இதை தாண்டி இந்த சீனு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் சங்கர் சாருக்கு இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா, 2.0 எப்படி ஆரா இது மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சார், அது மாதிரி இந்த படத்தில் சில விஷயங்கள் காமிச்சிருக்கிறாரு ஒரு இன்டைரக்டாக. வர்மக்கலை, சித்தர்களுடைய அந்த வர்மக்கலை, அந்த வந்து ஒரு விஷயம், அந்த ஒரு எப்படி வந்து ஒரு 102 வயசில் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஒரு இதுவாக ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு படத்தில் ஒரு சீனாக, ஒரு யூனிக்காக, ஒரு ஃப்ரெஷ்ஷு. ஸோ மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டோரிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் என்னதான் வந்து சங்கர் சினிமாட்டிக் யூனிவர்ஸாக இருந்தாலும், இதுக்கு முன்னாடி பார்த்த சங்கர் சார் படமே அப்படியே வந்து திரும்ப 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 அப்படியே ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு அந்நியனாக இருக்கட்டும், அந்நியன், இந்த படத்தில் 2.0 அது வந்து தேடி ஒருத்தராக வந்து கொலை பண்ணுறது, சிவாஜி படத்தில் வர அந்த இது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் லேகும் இருக்குது. சரி என்னடா இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது, அது மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த ஒரு இது. இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்டோரியில் இன்னும் அரசியலை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து சொல்லியிருக்கலாம். கமல் சார் வந்து ஒரு கட்சியில் கூட்டணி இருக்கிறதுனால என்னவோ, இல்லை ஒரு நேஷ்னல் பார்ட்டி கூட ஒரு டைப் இருக்கிறதுனால என்னவோ, இன்னும் சில விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு வந்து காசு கொடுத்து ஒருத்தர் வந்து படித்ததுனால அவர் வந்து ஒரு தரமில்லாத ஒரு மருத்துவர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு முரண்பாடு இருக்குது. அப்போது சங்கர் சார் வந்து நீட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாரா, நீட்டு வந்தால் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நல்லா ட்ரெயின் ஆகி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை கமல் சார் வந்து நீட்டை வந்து இன்னொரு பக்கம் வந்து எதிர்க்கிறாரு. ஸோ இதிலே வந்து ஒரு முரண்பாடு, அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து படத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரியில், இந்த ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் லேக் அப்படின்னு சொல்லலாம். டியூரேஷன் வந்து இன்னும் கூட வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணியிருந்தால் ஒரு பெட்டராக இருக்கும். அண்ட் இதை தாண்டி டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, சங்கர் சார் நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை, டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ஒரு சூப்பர். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எந்திரன் மாதிரி ஒரு பிரம்மாண்டம் கிடையாது அப்படின்னாலும், சில இடங்களில் பிரம்மாண்டமான காட்சிகள். உதாரணத்துக்கு ஒரு குஜராத்தில் காட்டப்படுற ஒரு பெரிய ஒரு தங்க பேலஸ் மாதிரி ஒரு இடம், அப்புறம் நிறைய சில பிரம்மாண்டமான இடம், எஸ்ஜே சூர்யா இருக்கிற இடம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு படத்தில் ஒரு முக்கியமானது மியூசிக். சங்கர் சார் படம் அப்படின்னாலே மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். மியூசிக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பாசிட்டிவ்ஸ். ஸோ என்ன ஹோப் கமல் சார் வச்சுருந்தார் அப்படின்னா, விக்ரமில் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டேன். விக்ரம் 1 வந்து இளையராஜா சார் வச்சு பண்ணோம். விக்ரமோட அடுத்த அந்த பார்ட்டை வந்து லோக்கி கூட பண்ணும்போது அனிருத் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அனிருத் விக்ரம் படத்தில் அனிருத்தை தவிர்த்து யாராவது மியூசிக் பண்ணியிருந்தா கூட அவ்வளோ பெட்டராக பண்ணியிருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஹோப்பை வந்து கொஞ்சம்
கொஞ்சம் இல்லை நான் விட்டுட்டாரு அனிருத் அப்படின்னாலும் ஏதோ ஒப்பேற்றுற அளவுக்கு கேலண்டர் சாங்காக இருக்கட்டும், இல்லை தாத்தா வராரு அந்த சாங்காக இருக்கட்டும், கம்பேக் இண்டியன் பிஜிஎம் இதெல்லாம் வந்து ஓகேப்பா ஒரு 3 மணி நேரம் ஏதோ அனிருத் வந்து ஓரளவுக்கு போட்டார் மியூசிக் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியுமே தவிர ஆஹா ஓன்னு சொல்ல முடியாது. அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மியூசிக்கில், இந்த படத்தோட மியூசிக் வந்து என்னென்னா என்ன இருந்தாலும் சங்கர் சார் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து விட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்தியன் 1ல் ஏஆர் ரஹ்மான் சார் தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது மாதிரி இதுலேயும் வந்து அவரை வந்து வச்சிருக்கலாம். ஸோ அது வந்து தவறிட்டாங்க. எப்படி எந்திரனில் ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணார், 2.0ல் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரே பண்ணார். ஸோ இதுலேயும் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரே வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அது ஒரு அனிருத் மேலே வச்சுருந்த ஒரு பெரிய ஹோப். அனிருத் சார் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டார். சில இடங்கள்லாம் வந்து இந்தியன் 1ல் வர அந்த சாங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு ஹம்மிங்கில் வரும். தியேட்டரே வந்து அப்படியே கத்துச்சு, ஏஆர் ரஹ்மான் சார் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து காட்டினாங்க. ஸோ என்ன இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணியிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அது இல்லாதது ஒரு பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அனிருத் வந்து ஓகே தான், மியூசிக் வந்து ஆஹா ஓஹோன்னு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அண்ட் ஃபைனலி இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10க்கு ஒரு 4 அப்படிங்கிறது தான் வந்து என்னால் தர முடியும். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதாவது விக்ரம் படமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, விக்ரம் மாதிரி ஒரு பெஸ்ட்டான படம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு மாஸ் மசாலா என்டர்டெயின்மெண்ட், ஒரு மாஸ் ஹீரோவோட படம், ஒரு சிறந்த ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் வரலை. அதுக்கப்புறம் அஜித் சாரோட துணிவு, விஜய் சாரோட பீஸ்ட்டு, வாரிசு, லியோ என்னென்னவோ வந்தது, ஜெயிலர் கூட வந்தது. ஆனால் விக்ரம் லெவலுக்கு வந்து எந்த படமும் வரல. எனக்கு கேட்டால் ஒரு பெஸ்ட்டான ஒரு சம்பவம்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கமல் சார் வந்து எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அந்த டைரக்ஷன் அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்து அவரை வந்து டைரக்ஷன் வந்து பண்ணிட முடியாது ஒரு டைரக்டர். அவரே வந்து மேக்ஸிமம் தசாவதாரமாக இருக்கட்டும், தசாவதாரமுக்கு அவரே ஸ்க்ரீன் பிளே, அவரே ஸ்டோரி, யாரையாவது கேஎஸ் ரவிக்குமார் மாதிரியான இயக்குனரை வச்சு அவர் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணுவார். இன்னொரு பக்கம் வந்து பாபநாசமாக இருக்கட்டும், அதுவும் வந்து ஒரு ஸ்டோரி டைரக்டரை வச்சு வந்து பண்ணுவார். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா விஸ்வரூபம், தசாவதாரம் இதுக்கெலாம் வந்து கமல் சாரே வந்து டைரக்ஷன் பண்ணிவிடுவார். அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் வந்து நெருங்க முடியாது. இது ஸோ இப்படி ஒரு ஒரு இதுவாக இருக்கிற ஒரு கமல் சார் கிட்ட சங்கர் சார் வந்து ரொம்ப வருஷம் கழித்து பண்ணார் அப்படின்னா அதை வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம். ஒரு லோக்கியை நம்பி எப்படி ஒரு விக்ரம் வந்து கமல் சார் கொடுக்கும்போது அதை பெட்டராக லோக்கி பண்ணாரோ, அது மாதிரி சங்கர் சார் வந்து பண்ண தவறுனது தான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு கூட வந்து ஒரு ஹோப் இருந்தது, என்னடா இந்த இந்தியன் 2 படத்தோடைய ட்ரெய்லர் வந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூவாக இருக்கே, படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா. விக்ரம் கூட அப்படி தான், ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா இது கைதி, மாஸ்டரு இப்படி வந்து இருக்குது, மாநகரம் இதே மாதிரி வேலைக்கு ஆகாது போல் அப்படின்னா. ஆனால் விக்ரம் பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கும். 10 வாட்டி கூட இப்போ ரீலீஸ் பண்ணால் கூட நான் தேட்டரில் போய் விக்ரம் படம் பார்ப்பேன். ஆனால் இந்த இந்தியன் 2 படத்தை என்னால் இன்னொரு தடவை போய் தேட்டரில் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கலாம் சங்கர் சார், இதை தேவையில்லாமல் ஒரு பார்ட் 3 அப்படின்னு கொண்டு போகாமல் அந்த பார்ட் 3யோட கதையை இதுக்குள்ளே சேர்த்து இதில் இருக்கிற சில விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கிறிஸ்பாக முடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பெட்டரான ஒரு சூப்பரான ஒரு படமாகவே வந்திருக்கும். ஸோ அதை பண்ண சங்கர் சார் வந்து தவறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பார்த்தோம், கமல் சார் வந்து ஜென்ரலாக ஒரு படம் இருந்தாலே வந்து நம்ம வந்து பார்த்துருவோம், அது வேறு விஷயம். ஆனால் சங்கர் சார் வந்து அவருடைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு எந்திரனுக்கு அப்புறம் வந்து அவருடைய படம் வந்து பெருசாக எதுவுமே வரல. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படமாவது வந்து அவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்குமா, இல்லை அதுக்கப்புறம் எடுக்க போகிற வேல்பாரி அப்படிங்கிற ஒரு சரித்திர கதை, ஒரு வரலாறு, அந்த ஒரு படம் ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படம், அது வந்து பார்த்தோம்னா 3 பார்ட்டாக எடுக்கிறாரு. அதுவும் வந்து ஒரு பெரிய அளவில் கை கொடுக்கும். அவருடைய ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் சங்கர் சார் அப்படின்னா யாருன்னு ஒருத்தரை காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இந்தியன் 2 படம் ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் தான். ஸோ இப்போவும் சொல்கிறேன், இது வந்து என்னுடைய வந்து முழுக்க என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் வந்து மாறுபடலாம். அண்ட் ஃபைனலாக இன்னொரு ஒரு விஷயத்தை இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அயன் படத்தில் சூர்யாவோட ஃப்ரெண்டாக வந்து ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் லிஸ்ட்டில் அவரையும் நான் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ எனக்கு கேட்டால் அதுதான், கிட்ஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் போயிட்டு இந்த படத்தை நம்பி தாராளமாக ஒரு வீக்கெண்டு செலிப்ரேட் பண்ண நீங்கள் ஒரு 7-8 பேர் 10 பேர் போகிறீங்கன்னா தாராளமாக ஒரு ஏஜிஎஸோ ஒரு பிவிஆரோ ஏதோ ஒரு தேட்டரில் போய் சத்தியமோ இதிலே உட்காந்து ஒரு ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். என்ன தான் படத்தில் சில பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னென்னவோ இருந்தாலும் கமல் சார் வந்து அந்த 3 மணி நேரத்தை நமக்கு வந்து ஒரு போர் அடிக்காமல் கொண்டு போவார். அண்ட் முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த படத்தில். அது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு சீனு, அது வந்து தியேட்டரே வந்து கமல் சாருடைய நண்பர் ஒருத்தர் வருவார். அதை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு தெரியும். அது நான் வந்து சஸ்பென்ஸ் எதுவும் நான் சொல்ல விரும்பலை.
ஸோ அது நீங்கள் படத்தை பாருங்கள், அதை பார்க்கும்போது வந்து உங்களுக்கே தெரியும். அண்டு ஸோ என்னோட ரிவ்யூ இது தான். இந்தியன் 2 ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் இது என்னோட ஒப்பீனியனாக நான் சொல்வேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இல்லை நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வந்து கூட உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.